எனக்காக இரவு பகல் உழைத்தார்கள். ஆனால் அந்த மாவட்ட கழக செயலாளர் ஆறுமுகம் ஒன்றிய கழக சில நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற வேட்பாளர்களிடத்திலிருந்து அதிகமான பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த இரட்டையிலே தோற்க வேண்டும் என்று வேலை செஞ்சாங்க. நிச்சயமாக அதற்கான பலன் அவர்கள் அனுபவிப்பார்கள். எனக்காக உயிரிழந்து வேலை செஞ்சவங்க எனக்காக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கின்றார்கள். தம்பி அவர்களுக்கு எல்லாம் எண்ணிக்கும் நம்முடைய அருமை தம்பி பாலாஜி அவர்கள் வழிகாட்டியாக இருப்பார்கள். அதே போன்ற தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகிகளும் நீங்க அந்த பொறுப்பில் இருப்பீங்க. நிச்சயமாக அக்கா நம்முடைய சகோதரர் பாலாஜி அவர் சொன்னது போல உங்களோட உழைப்பு அதில் இருக்கின்றது. நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் மக்களுடைய பணி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் மீண்டும் 5 வருட காலம் என்னோட மதுராந்த தொகுதி என்னுடைய மக்கள் என்னுடைய அக்காக்க என்னோட சகோதரிகளுக்காகவும் அவங்களுக்காக பணி செய்வதற்கு வாய்ப்பு கொடுங்கள் மட்டும்தான் நான் இங்கே இணைந்திருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் யாரும் வேண்டாம். அதே போன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் நிறைய மாற்று கட்சியிலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். தளபதி அவர்களும் சரி, நம்முடைய பொதுச் செயலாளர் அந்த ஆண்டு அவர்கள் சொல்லியிருக்காங்க, இது உங்களுடைய கட்சி, நீங்க புரட்சி தலைவர் அம்மாவுடைய கட்சி, நீங்க எப்படி இருந்திருக்கீங்களோ அதே போல நீங்க இங்க பயணிக்கலாம், உங்களுக்கான உரிமை இங்க இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் இன்னைக்கு திரளாக இன்னைக்கு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறந்த ஆட்சியை நம்முடைய தளபதி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்க போறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு தளபதி அவர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களே உங்களை சந்திப்பேன். அதே போல நன்றியே சொல்ல போக மிக விரைவில் அடுத்த வாரத்திலிருந்து உங்களை சந்திக்க போகின்றேன். இந்த வார ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மதுராந்தகர் தொகுதியில் ஹைவே ஹோட்டல்ல இருக்கிறதா இணைப்பு விழா நிகழ்ச்சி வைத்திருக்கின்றோம். இன்னைக்கு தான் நானும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் MS பாலாஜி அவர்களும் தம்பி ராஜ் ரமேஷ் வெங்கடேஷ் அவர்களும் பெருமாள் இங்கே எல்லாருமே வந்தாங்க. கழகத்துக்கு முன்னோடிகள் நிர்வாகி எல்லாரும் வந்திருந்தாங்க. இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு பூஜை போட்டிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாரும் வாங்க. அருமை அண்ணன் கவுன்சிலர் ஒரு சுயேட்சா நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. சிறப்பான முறையில் நாங்கள் அடிக்கடி சந்தித்து நாங்கள் பேசியிருக்கோம், நிகழ்ச்சியெல்லாம் சந்திச்சிருக்கோம். அவர் என்னை எப்பவுமே என்னை வாழ்த்துவார். நீங்கள் நல்லா சிறப்பாக பண்ணுறீங்க மேடம் சொல்லுவார். எப்பவுமே என்னை பார்த்து இணைந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நீங்கள் போய் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இந்த ஆட்சி பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எப்படி ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்து மறைந்தாரோ, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எப்படி பெண்களுக்காகவே ஒரு இரும்பு பெண்மணியாக பெண்களுக்காகவே பல்வேறு திட்டங்களை கருவில் சுமக்கின்ற மகளிர் முதல் கொண்டு கல்லறைக்கு செல்ல